என்னாச்சு? ஏன்டா எனக்கு ஒரு போன் கூட பண்ணல? போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. இல்ல தானா, போன் ஹேங் ஆயிடுச்சு அதான். ஹேங் ஆனா என்ன? வேற யார்கிட்டயாவது போனை வாங்கி அந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணிருக்க வேண்டியதானே? இவ்ளோ நேரம் உனக்கு காணோன்னு எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? சரி அழாததானா, அதான் நான் வந்துட்டேன்ல. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன் வந்துட்டேன்னு. நான் உன்னை காணோன்னு பதறி பாட்டி கிட்ட எல்லாம் புலம்புனதும் அப்பா உன்னை கண்டபடி பேச ஆரம்பிச்சுட்டாரு தெரியுமா? அவரு பேசினத என்னால தாங்கிக்கவே முடியல. ஏண்டா இப்படியா பண்ணுவ? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? இப்படி வயித்து புள்ளக்காரிய பதற வைப்பியா? அழாததானா, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது. அழ வச்சுட்டு அழக்கூடாதுன்னு சொன்னா எப்படிடா? தானா, வாமாயா, வாங்க சீனு மாமா. இன்னைக்கு பகல் பூராவும் நான் எப்படி இருந்தேன்னு இவன்கிட்ட சொல்லுங்க. எதுவுமே சாப்பிடாம இவனுக்காக என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டு இருந்தேன்ல. ஏய் தனா, எனக்கு என்ன ஆக போகுது? நான் போன் பண்ணலன்னு அதுவும் நீ பயந்ததெல்லாம் சரிதான். ஆனா பாப்பா வயித்துக்குள்ள இருக்கும்போது சாப்பிடாம இருக்க கூடாது தானா. இல்ல கதிர், நீ எப்படியும் வந்துருவ, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு அவளை சமாதானப்படுத்தி கொஞ்சம் சாப்பிட வச்சேன். கதிர், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நீ போனை எடுக்கல? உண்மையை சொல்லு கதிர். தனா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அத நீ பதட்டப்படாம கேட்கணும். பதட்டப்படாமலையா? என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, கதிர் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டான். என்ன மாயா, என்ன பிரச்சனை? கதிர், என்னாச்சு? என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு மெடிசன் கொடுத்து அமிச்சாங்க. ஆமா, அதை இவன் எடுத்துட்டு போகும்போது இவனை கஸ்டம்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. மருந்த சொன்ன ஆள்கிட்ட கொடுக்கும்போது போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. கதிர் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை?